பிட்காயின் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய முடக்குவாதம், அதாவது எப்படி சொல்றது? கை, கால் மூட்டு இதெல்லாம் அப்படியே புடிச்சுக்கும்ல. இதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு மூலிகை தான் முடக்கட்டான் கீரை. இந்த கீரைய ரசம் வச்சு எப்படி சாப்பிடுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த கீரை ஆக்சுவலா பயங்கர கசப்பா இருக்கும். இத சாப்பிடவே விரும்ப மாட்டாங்க. அவ்ளோ கசப்பா இருக்கும். இந்த கீரைய நம்ம இந்த ரசம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு தெரியாம நாம இந்த கீரைய வந்து ரசம் வைக்கிறது தான் சிறப்பு இதுல. அதனால நம்ம இத என்ன பண்ணணும், முடக்கட்டான் கீரையில இருக்கிற காயி, அந்த தலை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ரசத்துக்கு. நாம நார்மலா புளி கரைச்சு, தக்காளி இது எல்லாமே கரைச்சு, அதுக்கு கரெக்ட்டான ஒரு ம் புளிப்பு தன்மையெல்லாம் கரெக்ட்டா வச்சு, ஜீரகம், மிளகு, வரமிளகா, மல்லி இது எல்லாத்தையும் இடிகல்ல இடிச்சுக்கலாம். ஒரு பச்சை மிளகா ஃப்ளேவருக்கும் வச்சு இடிச்சுக்கலாம். பூண்டு இதெல்லாம் இடிச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரசம் வச்சோம்னா நல்லாருக்கும். இத இடிச்சத எல்லாம் ரசத்துல போட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல அடிச்சு இது பண்றத விட இந்த மாதிரி வச்சுக்கணும். இது இடிச்சு போட்டா சுவையே தனியா இருக்கும். இத இடிச்சு ரசத்துல கலந்துக்கலாம். இப்ப நம்ம முடக்கட்டாங்கீரைய நல்லா சுத்தம் பண்ணி, கழுவி, நல்லா பொடிசா அரிஞ்சுக்கலாம். இப்ப கொஞ்சமா தண்ணி, அந்த கீரைக்கு தகுந்த தண்ணிய வச்சு நல்லா கொதிக்க விட்டு, அந்த கீரைய அதுல போட்டுறலாம். போட்டு நல்லா வேகட்டும். அந்த கீரையில இருக்கிற எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணீல இறங்கிரும். அந்த அளவுக்கு நல்லா வேக விட்டு, நாம இந்த தண்ணிய எடுத்து நம்ம அந்த ரசத்துல கலந்தோம்னா, கசப்பு தன்மையே கொஞ்சம் கூட இருக்காது. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும். இந்த முடக்கட்டான் தழை இதுல கலந்திருக்கோங்கிறதே தெரியாது. அந்த அதே நார்மலா இப்ப நம்ம கரைச்சு வச்சிருக்கிற ரசத்த தாளிச்சு விட்டுறலாம். தாளிச்சு விட்டுட்டு, அது வந்து நல்லா நுரக்கட்டி ரசம் வந்து கொதிக்கக்கூடாது. கொதிச்சா டேஸ்ட் போயிடும். அதனால நல்லா நுரக்கட்டுன பின்னாடி, அந்த நாம சுடு தண்ணீல போட்டு வச்சிருக்கிற முடக்கட்டான் கீரைய நல்லா கரைச்சுக்கலாம். கரைச்சா அந்த தண்ணியே பச்சையா இருக்கும். அந்த தண்ணிய இந்த ரசத்துல கலந்துட்டோம் அப்படின்னா, அந்த ரசம் வந்து அப்படி ஒரு டேஸ்ட்டா இருக்கும். கசப்பு தன்மை துளி கூட இருக்காது. இதே மாதிரி நீங்க இது நல்ல மருத்துவ குணம் கொண்ட ரசம். இதே மாதிரி வைங்க. பிட்காயின் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்